ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சுடுசாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 வெண்டைக்காய் அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தேங்காய், இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அரிசி, எந்த அரிசி வேணாலும் இருக்கலாம், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில், தேங்காய் கொஞ்சம். இந்த அரிசி, துவரம்பருப்பு, சீரகம், பச்சை மிளகாய் தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு. ஸோ தேங்காய் எடுத்தாச்சு. ஆயில் எடுத்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தயிரை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு, அரிசி, சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ டக்குன்னு பேனை ஹீட் பண்ணி வெண்டைக்காவை லைட்டாக ஆயில் ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது பிசுப்பு இந்த இதெல்லாம் எதுவுமே வராது. டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு 1 மினிட் வச்சுருந்தோம்னா நல்லா வதங்க நல்லா வந்துடும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஒரு பிளேட்டில். இப்போ திருப்பி ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு தாளிச்சிடுங்க. தாளிச்சிட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மோர், அதை எடுத்து ஊற்றிடுங்க. நல்லா ஒரு கிண்டிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, சீரகம், துவரம்பருப்பு, அரிசி, அதெல்லாம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோம்னா நல்லா பொங்கி நல்லா கொதித்து வரும். அப்போ நம்ம இந்த வெண்டைக்காவை போட்டுடலாம். வெண்டைக்காவை போட்டுட்டு 2 கொதி வந்தோடனே அடுப்பை மாற்றிட்டு உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த வறுவல் வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். வடை கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.